உறுதியாக இது சக்ஸஸ் ஆகும். சினிமாவை எடுத்தா யாரை போட்டு எடுக்க போகிற? இந்த மாதிரி ஒரு பையன் கணேசன்னு ரொம்ப நல்லா நடிக்கிறான். அந்த பையனோட நடிப்பை பார்க்குமே. இதிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கும். 1945 சுயமரியாதை மாநாடு சென்னையில் நடக்குது. அது சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் நாடகம் நடத்துகிறாரு. முதல்ல எம்ஜிஆர் நடிக்கிறதா இருந்துச்சு. 90 பக்க வசனங்களை பார்த்தோன்னே எம்ஜிஆர் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணார். ஸோ சிவாஜிக்கு அந்த சான்ஸ் இருந்துச்சு. அந்த நாடகத்தை பார்த்த பெரியார், You know, the Periyar is a great, politician. You only give me a Shivaji title. பாம்பேல இந்த விதி நாடகம் நடத்திட்டு இருக்கும்போது கதைப்படி ஒரு சீனில் ஹீரோவாக நடித்த சிவாஜி கணேசனை ஒருத்தர் ஷூட் பண்ணுவாங்க துப்பாக்கி மேலே சுட்டோன்னே இவர் அப்படியே அப்படி சுற்றி வயிற்ற பிடிச்சிட்டு நடிச்சுக்கிட்டே அப்புறம் தான் விழுந்திருக்காரு. அதுக்குள்ளே கூட்டத்தில் வந்து ஒரு ஆள் எந்திரிச்சு, யோ அதான் சுட்டாச்சுல உடனே விழுந்து செத்து போக வேண்டியதானேன்னு கத்திருக்காங்க. அது நடிச்சுக்கிட்டு இருக்க சிவாஜிக்கு யார் குரல்னு தெரிஞ்சு போச்சு. என்னையா கேட்டார்கள் நீ யாரென்று? எவன் இந்த மண்ணுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம். அங்கே வந்து நாடகம் சரியாக போகல. இவங்களுக்கும் பசி. இரவு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எல்லாரும் தூங்கின நேரத்தில் போய் பூமியை தோண்டி கிழங்கு எடுத்து அந்த கிழங்கை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. துன்பத்தை பார்த்து முதல்ல சிரிக்க கற்றுக்க. இந்த மங்களகான சபா வந்து கும்பகோணத்தில் நாடகம் நடத்திட்டு இருக்கு. சிவாஜி அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த நாடகங்கள் அங்கும் சரியாக போகலை. எல்லாம் பட்டினி கிடக்க ஆரம்பிக்கிறேன். என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டு இந்த நாடக கம்பெனியை எனக்கு கொடுத்துருங்க. சில பேர் சிரிச்சுக்கிட்டே வாழ்றான், உன்ன போல சில பேர் அழுதுகிட்டே வாழ்றான். திருச்சியில் ஒரு கார் மெக்கானிக்காக ஜாயின் பண்ணார் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில். அப்போது படப்பிடிக்கு ஒரு நாடக நடிகர் தற்செயலாக வந்தவர் என்ன கணேசா, சிரிக்கவும் முடியாம அழவும் விருப்பம் இல்லாம நான் ஒருத்தன் தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு முனைவர் திரு மருதுமோகன் அவர்கள் இருக்காங்க. 1952ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமான பராசக்தி சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் நடிகனை இந்த தமிழ் உலகுக்கு அடையாளம் காட்டியது. மிகப்பெரிய மாற்றத்தையும் சர்ச்சைகளையும் பராசக்தி படம் தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியது என்பது வரலாறு. அந்த வரலாற்று நாயகனை ஆய்வு செய்து 12 ஆண்டுகள் உழைத்து, இரவு பகல் உழைத்து ஆய்வு செய்து 3 தொகுதிகளாக நூல் வடிவில் கொடுத்திருக்கிறார் திரு மருதுமோகன் அவர்கள். அவருடைய உழைப்பை நாம் பாராட்டியாக வேண்டும். பராசக்தி ஏற்படுத்திய பாதிப்பு குறித்து திரு மருதுமோகன் அவர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார், பராசக்தி படம் எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தியது, அது உருவான விதம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பராசக்தி படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் நாடக உலகத்தில் பாதியிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ரொம்ப சின்ன இது. அவர் வந்து நாடக உலகில் இருக்கும்போது தேவி நாடக சபா அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் பாவலர், திராவிடர் கழக பேச்சாளர் பாவலர் சுந்தரங்கிறவர் ஒரு கதை எழுதி கொடுத்தார். அதுதான் பராசக்தி. அந்த பராசக்தி நாடகம் போட ஆரம்பித்த உடனே 18 மாதங்கள் அது வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னா ஒரு வரலாறு, ஒரு நாடகத்திலே அது படைச்சிருச்சு. அப்படிப்பட்ட நாடகம் பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்கும்போது இவர் வேறு நாடக சபாவில் நடிச்சிட்டு இருக்கார். இவர் பராசக்தி நாடகத்தில் நடிக்கவே இல்லை. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல இவங்க படையாட்சி, இவங்க பொன்னிச்சாமியெல்லாம் சொல்லி கொடுத்த நடிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மதுரை ஸ்ரீ பாலகான சபாவில் நடிச்சிட்டு இருந்தவர். அப்புறம் அதில் வந்து 12 வயசில் அதுலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எம்ஆர் ராதா அவரை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் தன்னுடைய நாடக சபை சரஸ்வதி கான சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததில் நடிக்க வச்சார். நடித்து வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எம்ஆர் ராதாவுக்கும் சரியாக நாடகங்கள் போகலை. ஸோ அப்புறம் கேரளா பக்கம் போய்ட்டு பல நாடகங்கள்லாம் நடிச்சுட்டு பல ட்ரூப்லாம் இருந்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருச்சியில் ஒரு கார் மெக்கானிக்காக ஜாயின் பண்ணார் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில். அப்போது படப்பிடிக்கு ஒரு நாடக நடிகர் தற்செயலாக வந்தவர் என்ன கணேசா, உன் கையில் ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர்லாம் இருக்கலாமா, நீ நடிக்கிறதுக்குன்னு பிறந்தாலே நீ வா, இப்போ மங்களகான சபா அப்படின்னு ஒரு நாடக ட்ரூப்பில் நான் இருக்கேன், உன்னை கூட்டி போகிறேன்னு சொன்னோன்னே இவருக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு கிளம்பி போகிறேன். எம்ஆர் ராதா அவர்கள் இவ்வளோ பெரிய ஆளுமை உள்ள ஒரு பெரிய கலைஞர். அவர் வந்து சிவாஜி கணேசன் அவர்களை தேடி வரும்போது சிவாஜிக்கு என்ன வயது இருக்கும்? சிவாஜிக்கு அப்போ 12 வயது. 7 வயதில் நாடக உலகத்துக்கு நடிக்க போன சிவாஜி கணேசன் 5 ஆண்டுகள் வீட்டுக்கே வராமல், எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துட்டு 12ஆவது வயசில் வீட்டுக்கு வரார். அப்போ எம்ஆர் ராதா வந்து பல நாடக கம்பெனியில் வந்து சீனியர், 34 வயசு எம்ஆர் ராதா அவருக்கு. 2 படங்களையும் நடிச்சிருக்கார். ராஜசேகரனுங்கிற படத்துலனா அவர்
கதாநாயகன் நடிச்சிருக்காரு. கதாநாயகன். ஆமாம், இன்னொரு படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. சரியாக போகல படம். ஸோ அவர் திருப்பி நாடக உலகத்துக்கு வர்றாரு. வரும்போது நம்மளே ஆரம்பிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சரஸ்வதி கான சபான்னு ஆரம்பித்து ஈரோட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் சிவாஜி கணேசனை. சென்னை பட்டணத்தை மதராஸை அன்றைய மதராஸை சுற்றி காட்டினது எம்ஆர் ராதா தான் சிவாஜி கணேசனுக்கு. கூட்டிகிட்டு போய் ஒரு ரிக்ஷாக்காரன்ட்ட பேசி எல்லா இடத்தும் சுற்றி கொண்டு அவர் இன்னொரு அவருடைய ஃப்ரெண்டு 2 பேர்த்தையும் சுற்றி காமிச்சு கொண்டாடி சொல்லிட்டு இவர் 50,000 ரூபாய்க்கு அந்த காலத்துலேயே நாடகத்துக்கு வேண்டிய செட்டுகளெல்லாம் விலைக்கு வாங்குறாரு எம்ஆர் ராதா. அவ்வளோ பணம் அவர்கிட்ட இருந்தது அப்போ. அவர் அப்படி சேர்த்துக்குள்ள பார்ட்னர்ஷிப்லாம் சேர்த்து தான் பண்ணுறாங்க. நடித்தா நம்ம ஈரோட்டில் போனப்போ அங்கே வந்து பெரியாருக்கு சொந்தமான இடம் மைதானத்தில் தான் நாடகம் யார் வேணாலும் போடலாம், அதுக்கு வாடகை கொடுக்கணும். இந்த திங்ஸ்லாம் வந்து ஒரு வீட்டில் வச்சுட்டு நாடகத்தை இங்கே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அப்போ வந்து நாடகம் சரியாக போகல. இன்னும் எம்ஆர் ராதாக்கிட்டேருந்து அவங்க சிவாஜியை பிரித்து கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க. கேரளா போயிட்டுருக்காரு. அங்கே போய் கொல்லங்கோடு அந்த மாதிரி இடத்துலலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் மலையாளம்லாம் கற்றுக்கிட்டது. அப்போ தான் யானைகள்கிட்ட பேசுகிற பழக்கம்லாம் கேரளாவில் கற்றுக்கிட்டார். அங்கே தான் மனோகராவா அவர் ராஜபாட்டு நடித்தது. 13-14 வயசுலேயே மனோகராவா நடிச்சிட்டார். ஓ, அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டம். அங்கே வந்து நாடகம் சரியாக போகல. கிழங்குகளெல்லாம் நைட்டில் யாருக்கும் தெரியாமல், ஏன்னா பகலில் நடமாடினா அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நாடக நடிகளை பார்க்க கூட்டம் கூடிடுவாங்க. இவங்களுக்கும் பசி, காலையிலேயும் சாப்பிட்றது கிடையாது, மத்தியானம் சாப்பிட்றது கிடையாது. இரவு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, எல்லோரும் தூங்கின நேரத்தில் போய் பூமியை தோண்டி கிழங்கு எடுத்து அந்த கிழங்கு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார். இது ஒரு ராஜா மாதிரி பிற்காலத்தை சாப்பிட்ட சிவாஜி, ராஜாக்களோடு சாப்பிட்ட சிவாஜி அந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இனிமேல் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டோட அம்மா சொல்லி தான் ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்தவுடனே எம்ஆர் ராதா தேடி வந்துடுறார். ஓ, இந்த மாதிரி அடிக்கணுன்ட்டு. சரிண்ணே, அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா இப்போ தான் 3 வேளை நல்லா சாப்பிட்றேன்னு இவர் கூட போகிறேன்னு, இல்லை பார்த்துக்குருவார் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி போகிறாரு. அதுவும் சரியாக வராமல் தான் திருச்சி ஸ்ரீரங்கம் டிரான்ஸ்போர்ட்டில் மெக்கானிக்காக ஜாயின் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்ல நாடக கம்பெனி இருக்குது அங்கே, அவங்க இந்த சம்பங்கி விகே ராமசாமி இவங்கெல்லாம் இருந்த ஒரு நாடக சபை, அதுக்கு பேர் மங்களகான சபா. அந்த மங்களகான சபா வந்து கும்பகோணத்தில் நாடகம் நடத்திட்டு இருக்கு. சிவாஜி அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த நாடகங்கள் அங்கும் சரியாக போகலை, எல்லாம் பட்டினி கிடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டு போய், நீங்கள் இந்த நாடக கம்பெனியை எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேன், பட்டினி கிடக்காதீங்கடான்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அது அங்கேருந்து கும்பகோணம் ஷிஃப்ட் பண்ணி வால்டாக்ஸ் ரோட்டில் அந்த ஒற்றவாடை தேட்டர்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த இது பக்கத்தில் இந்த நாடக உட்கார வச்சுட்டு இவங்கள தங்க வச்சுருக்காங்க. அப்போ தான் எதிர்த்த வரிசையில் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க அம்மா ஒய்ஃப், ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட எல்லாம் குடியிருக்காரு. அப்போ அவர் சின்ன சின்ன வேஷங்களை நடிச்சுக்கிட்டு வருவார். சிவாஜியை அறிமுகப்படுத்திக்கிறார் என்எஸ் கிருஷ்ணன், நல்லா நடிக்கக்கூடிய பையன் எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் வந்து நைட்டில் மட்டும் சிவாஜிக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த பகல் புறம் இவர் கோடம்பாக்கத்தில் சான்ஸ் கேட்டுட்டு இருப்பார். 17 ஆண்டுகள் ஆச்சு சிவாஜி எம்ஜிஆர் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு. அது வரைக்கும் சின்ன சின்ன வேஷம் தான். ஆனால் மால்டாக்ஸ் ரோட்லேருந்து நடந்தே போவார் கோடம்பாக்கம். வந்து சிவாஜிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பார். இதெல்லாம் சிவாஜி மனசில் வச்சுருந்து தன்னுடைய நன்றி கடனை தீர்க்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு உதவி பண்ணார். சிவாஜி மங்களகான சபாவிலேருந்து என்எஸ் கிருஷ்ணன் நாடக சபையில் ஜாயின் பண்ணுறார். என்எஸ்கே நாடக சபையில் இருக்கும்போது அவர் கேஆர் ராமசாமி, சகசரநாமம், எம்என் ராஜம் இவங்கெல்லாம் அந்த ட்ரூப்பில் இருக்காங்க. அப்போ தான் 1945 லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அந்த கொலையை சம்மந்தப்படுத்தி எம்கே தியாகராஜ பகவதர், என்எஸ் கிருஷ்ணன், பச்சிராஜா ஸ்டுடியோ அதிபர் ஸ்ரீராமுலு 3 பேரும் அரெஸ்ட் ஆகிறாங்க. என்கொயரி நடத்தும்போது ஸ்ரீராமுலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் விடுவிக்கப்படுறாரு. இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு. இப்போ ஜெயிலுக்கு என்எஸ் கிருஷ்ணன் போனோன்னா அவருடைய நாடக ட்ரூப்பை கேஆர் ராமசாமி தான் மேனேஜர் வந்து பார்த்துட்டு இருந்தார். அவருக்கும் டிஏ மதுரத்துக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா அந்த பொறுப்பை வந்து அவங்க சகசரநாமத்தை கொடுத்துட்றாங்க. கேஆர் ராமசி என்ன பண்ணுறாரு, தனக்கு வேண்டிய நல்ல நடிகர்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்போ அவங்க இந்த நாடக குழுவில் அவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், இது வாங்கியிருக்கான், அது வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது வைரக்கெடுக்கனை கேஆர் ராமசாமி தன்னுடைய வைரக்கெடுக்கனை விற்று தான் யாரை கூட்டிகிட்டு போகிறாரோ அவங்களுக்கு எதாவது பாக்கி இருக்கோ அதெல்லாம் கட்டிட்டு அதில் சிவாஜி கணேசனை கூட்டிகிட்டு நேராக காஞ்சிபுரத்துக்கு போய் அண்ணாக்கிட்ட லாக்கரில் டெபாசிட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கார்.
அண்ணா அந்த கணேசன் உங்களோட இருக்கட்டும், நான் சில வேலைகளை பார்த்துட்டு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அங்கே இருக்கார் அண்ணாவோட. அப்போ தான் 1945 சுயமரியாதை மாநாடு சென்னையில் நடக்குது. அது சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் நாடகம் நடத்துகிறாரு. முதல்ல எம்ஜிஆர் நடிக்கிறதா இருந்துச்சு. 90 பக்க வசனங்களை பார்த்தோன்னே எம்ஜிஆர் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணார். ரெண்டாவது ஸோ சிவாஜிக்கு அந்த சான்ஸ் வந்துருச்சு. அப்போ கணேசன் தான், அவர் விசி கணேசன் தான். அந்த நாடகத்தை பார்த்த பெரியார், அவருக்கு சினிமாவும் நாடகம்லாம் பிடிக்காது. இந்த இவரோட நடிப்பை பார்த்து அசந்துட்டார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். என்னடா ஒன்றுமே பிடிக்காதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் எப்படி? தம்பி இங்கே வா, நீ 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 தானே சிவாஜி வேஷம் பண்ணி நடித்த, இனிமேல் உனக்கு சிவாஜி கணேசன் பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதில் சிவாஜி கணேசன் நடந்து காட்டின நடையெல்லாம் பார்த்துட்டு அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ஒருத்தர் 650 ரூபாய்க்கு அப்போவே ஏலத்துக்கு எடுத்தார். அப்போவே 650 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடை நடந்திருக்காரு, மராட்டிய சிவாஜி மாதிரி. அந்த நடிச்சுட்டு இருந்திருக்காரு. அண்ணா வந்து ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்தார். அது ஒற்றை மாட்டு வண்டி. ஒரு மாடு தான் இருக்குது. அந்த மாடை குளிப்பாட்டுறது, அதுக்கு வைக்கல் போடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்தது சிவாஜி. அண்ணா வீட்டில் 3 வேளை சாப்பாடு, ஏதோ ஒரு வேலை பார்க்கணுமே அப்படின்ட்டு. அப்போ அண்ணா வந்து எழுதி 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 கீழே போடுற பேப்பர்லாம் படித்து பார்த்து பக்கம் போட்டு அதை அடுக்கி வைக்கிறது தான் சிவாஜிக்கு வேலை. அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து கலைஞருக்கு இவருக்கு பழக்கம் இல்லை. கரந்தை சண்முகவேலுன்னு ஒருத்தர், இப்போ அவங்க குடும்பம் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கம், சிவாஜி குடும்பத்துக்கு. அவரும் கலைஞரும் அண்ணாக்கிட்ட காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்க. என்ன விஷயம் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சக்தி கிருஷ்ணசாமி ஒரு நாடக சபை வச்சுருக்காருன்னா, சக்தி நாடக சபான்னு, அதில் நல்லா ப்ராமினெண்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருந்த எம்என் நம்பியாரும் எஸ்வி சுப்பையாவும் ஒரு படம் வாய்ப்பு கிடச்சி போயிட்டாங்க. இப்போ நடிகர்கள் நல்ல நடிகர் இல்லாதனால சில நாடகம் சரியாக போகலை, நீங்கள் கணேசனை அனுப்பணும் அப்படின்ட்டு. இவருக்கு ஞாபகம் வருது, கேஆர் ராமசாமிகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமே அனுப்பணும்னு. இல்லைண்ணா எல்லோரும் பட்டினி கிடக்கிறாங்கன்னு சொன்னோன்னு, சரி கணேசன் நீ அங்கே போய் நடினேன். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் சிவாஜிக்கு. ஏன்னா அங்கே சக்தி நாடக சபாவில் போன பிறகு அங்கே விதிங்கிற நாடகத்தை நடிக்கிறார், நூர்ஜஹான்கிற நாடகத்தை நடிக்கிறார், கதரின் வெற்றி, பம்பாய் மெயில், இந்த மாதிரி சமூக நாடகங்கள் நடிக்கிறார். அதில் விதியும் நூர்ஜஹானும் இவருக்கு ரொம்ப ஒரு கை கொடுத்ததுன்னு சொல்லலாம் இவருடைய நடிப்பு தொழிலுக்கு. பாம்பேயில் இந்த விதி நாடகம் நடத்திட்டு இருக்கும்போது அதை அந்த கதைப்படி ஒரு சீனில் ஹீரோவாக நடித்த சிவாஜி கணேசனை ஒருத்தரை ஷூட் பண்ணுவாங்க துப்பாக்கி மேலே சுட்டோன்னே இவர் அப்படியே அப்படி சுற்றி வயிற்றை பிடிச்சிட்டு நடிச்சுக்கிட்டே அப்புறம் தான் விழுந்திருக்காரு. அதுக்குள்ளே கூட்டத்தில் வந்து ஒரு ஆள் எந்திரிச்சு, யோ அதான் சுட்டாச்சுல உடனே விழுந்து செத்து போக வேண்டியதானேன்னு கத்தியிருக்காங்க. அது நடிச்சுக்கிட்டு இருக்க சிவாஜிக்கு யார் குரல்னு தெரிஞ்சு போச்சு, அது பெரியாருடைய குரல். என்னடா இவர் வந்து நாடகம் பார்த்துக்கிட்டு நம்மளை கத்திக்கிட்டு இருக்காருன்னு இவர் நடித்து முடிச்சுட்டு பின்னாடி ஓடி போய் பெரியார் வந்திருக்காருங்க குரல் கேட்டுச்சுங்க. நாடகம் முடிஞ்சு நான் மேடைக்கு வந்திருக்காரு. சிவாஜி நீ இங்கே தான் நடிக்கிறேன், உங்களுக்கு சிவாஜின்னு பட்டம் கொடுத்தனே அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிலாம் கேட்டு இருக்காரு. நீ உடனே கீழே விழுந்து சாகாமல் அதான் நடிப்புன்னு காமிச்சிக்கிட்டு இருக்க, சரி ரைட்டு நல்லாயிருக்கு உன் நடிப்பு அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ செகண்ட் டைம் சிவாஜியை வந்து பார்த்து நாடகத்தை பாராட்டினது பெரியார். அதுபோல் சக்தி நாடக சபாவும் வேலூருக்கு வந்துருச்சு. வேலூரில் தான் அவருடைய நாடகங்களை தொடர்ந்து பார்த்தவர் நேஷ்னல் தியேட்டர் பெருமாள் முதலியார். அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பையன் சிறப்பாக நடிக்கிறான், இவனை வச்சு ஏதாவது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கார். அப்போ பராசக்தி நாடகம் பரபரப்பாக போகுதுன்னு சொன்னோன்னே பராசக்தி நாடகத்தை போய் பார்க்குறாரு. நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சி போகுது. இந்த கதையவே நம்ம படமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய வேதாள உலகம், அப்புறம் வந்து வேறு சில படங்கள்லாம் வந்து இவர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கார். பெருமாள் முதலியார் இந்த மாதிரி நான் எடுக்க நினைக்கிறேன், நீங்கள் பணம் போடுங்க, நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன். சரி என்ன கதை வச்சுருக்கீங்கன்னு. இல்லை பராசக்தின்னு ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கு கடலூரில். அப்படியா, சரி எடு காரன்னு ஏவி மெய்யப்ப செட்டியார் பெருமாள் முதலியார் கடலூர் போய் அந்த நாடகத்தை பார்க்குறாங்க. அதில் சிவாஜி கணேசன் கேரக்டராகவும் ரஞ்சினி நடித்த கல்யாணி கேரக்டர் நடித்தது யாராருன்னு கேட்டிங்கன்னா, இவர் இருக்கார்ல சாமிக்கண்ணு. ஆமாம், சாமிக்கண்ணு அதில் ஒரு கேரக்டரு, அவர் தான் கல்யாணின்னு நினைக்கிறேன். இன்னொரு கேரக்டர் வந்து குணசேகரனா நடித்தது வந்து வீராசாமி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. இவங்க 2 பேர் தான் அங்கே பாப்புலர் நடிகர்கள். அந்த நாடகத்தை போய் பார்த்துட்டு செட்டியார் நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கு,
உறுதியாக இது சக்ஸஸ் ஆகும் சினிமாவை எடுத்தா. யாரை போட்டு எடுக்க போகிற அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பையன் கணேசன்னு ரொம்ப நல்லா நடிக்கிறான். சரி அந்த பையனோட நடிப்பை பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த எங்கடானா அந்த அப்படியே அந்த சக்தி நாடக அங்கே இங்கே ஷிஃப்ட் ஆகி திண்டுக்கல்லில் முகாம் போட்டிருக்காங்க. திண்டுக்கல் போகிறாங்க. பெருமாள் முதலியாரும் அங்கே திண்டுக்கல்லில் இவர் நூர்ஜஹானை நடிக்கிறார். சிவாஜி இவர் ஒயிலாக இறங்கி வர்றதும் அவர் நடக்கிறதும் அந்த முஸ்லீம் அரசி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக நடிக்கிறாப்புல. பட்டு பெண் வேஷம் போட்டு நடிக்கிற இந்த பையன் எப்படி நம்ம படத்துக்கு ஒத்து வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதலியார்? இது படம். எனக்கு ஒன்றும் இல்லை, ரிஸ்க் எடுக்க வேணாம். டிஆர் மகாலிங்கம், கேஆர் ராமசாமி இவங்களே யாராவது ஒரு ஆளை போட்டு எடுப்போம் வாங்க அப்படின்றார். இவர் இல்லை சார் செட்டியாரே, இந்த பையன் பிரமாதமாக நடிப்பான், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, என்னை வச்சு எடுப்போம். அந்த நேரத்தில் என் தங்கைன்னு ஒரு நாடகத்தை திருச்சியை சேர்ந்த நடராஜன் எழுதுகிறார். அந்த நாடகத்தை தலைமை தாங்கிறதுக்கு டைரக்டர் ஏஎஸ்ஏ சாமி, அவர் அந்த காலத்தில் பெரிய டைரக்டர். இந்த ஏஎஸ்ஏ சாமிகிட்ட தான் கலைஞர் அவங்க அசிஸ்டண்ட்டாக இருந்தார், ரைட்டராக இருந்தார். அவரை சேர்த்து விட்டது சிஎஸ் ஜெயராமன் பாடகர், நான் மச்சினேன் சேர்த்து விடுறாரு. அந்த ஏஎஸ்ஏ சாமி தலைமை தாங்க என்னை கூப்பிட்றாங்க, பெருமாள் முதலியார் நீங்களும் வாங்க அந்த நாடகத்தை பார்ப்போம். ரெண்டங்க நாடகத்தை பார்க்குறாங்க. அந்த நாடகத்தில் சிவாஜி நடிக்கிறார். இவர் பெருமாள் முதலியார், இந்த பையனை தான் நான் சொன்னேன் சாமி எப்படி நடிக்கிறான் பாருங்கன்னு. நல்லா இருக்குது, கதையும் நல்லா இருக்குது, நீ சொல்கிற பராசக்தியும் நல்ல கதைன்னு சொல்கிறேன். இது நாம் பண்ணுவோம், இந்த என் தங்கையும் பராசக்தியும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது நாடகம் எழுதுவோம், அதில் நடிக்க வைப்போம் அப்படிங்கிறது. சரி நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும். இப்போது நான் குடிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அந்த பராசக்தியை வந்து பார்த்து தேர்வு பண்ணுறதுக்காக ஏவிஎம் செட்டியார் அவர்கள் பார்க்க நாடகம் பார்க்க வர்றாருல, அவர் பராசக்தி இன்னும் பார்க்கல. பராசக்தி யார்? ஏவிஎம் செட்டியார். பராசக்தி தான் பராசக்தி நாடகத்தை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு திண்டுக்கல்லில் பார்த்தது நூர்ஜஹான், திண்டுக்கல்லில் பார்த்தது அந்த சிவாஜி கணேசங்கிறவர் எப்படி நடிக்கிறாருன்னு பார்க்க. ஏன்னா நான் பராசக்தி நான் சொன்னேன் உங்களுக்கு, சாமி கண்ணும் வீராசாமியும் நடித்த நாடகத்தில் சிவாஜி கணேசன் இல்லை. பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவனை. இப்போ இந்த வருஷம் நடிகர் திலகத்தினுடைய நினைவில் நினைக்கி ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒருத்தர் மைக்கில் பேசிகிட்டு இருந்தார். அவர் கூட முதலமைச்சரை வச்சுக்கிட்டே தவறான தகவல் கொடுத்துட்டு இருந்தார். பராசக்தி நாடகத்தில் சிவாஜி நடித்து அப்படின்னு சொன்னார். பேசி முடிச்சா நான் போய் பாருங்கள், நீங்களாம் ஒரு ஆஃபீஸர், முதலமைச்சர் வந்திருக்காரு, தவறான தகவலாம் சொல்லாதீங்க, பராசக்தி நாடகத்தில் நடிக்கவே இல்லை. திருப்பி போய் சிவாஜியினுடைய வரலாறுலாம் படிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பேசிக்கிட்டு வந்தேன். பராசக்தியில் சிவாஜி இல்லை, ஆனால் சிவாஜியோட நடிப்பு பிரமாதங்கிறார் பெருமாள் முதலியார். கணேசனோட நடிப்பு, அந்த கணேசன் எப்படி நடிக்கிறார் பார்க்குறப்ப தான் திண்டுக்கல்ல போய் நூர்ஜஹானை பார்க்குறாரு. பார்த்தோன்னே வர்றாங்க. இவர் ரெண்டு கதையை மிக்ஸ் பண்ணுவோம்னு ஏஎஸ்ஏ சாமி சஜஷன் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் திருச்சி போய் இந்த நடராஜனை பார்க்குறாங்க. இங்கே வந்து இந்த தகவல்கள்லாம் ஏவிஎம் செட்டியாருக்கு வந்து தெரியுதா? தெரியுது. இவர் தொடர்ந்து வேணாம் முக்கியமான ஆளை போடுங்க, நீ யார் யாரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அண்ணா எழுதிய ஓர் இரவு படம் ஏவிஎம் தயாரிச்சிட்டு இருக்கு, கேஆர் ராமசாமி நடிச்சிட்டு இருக்காரு. அதில் பிஸியாக இருக்கார் செட்டியார். அதனால் சரி இவங்க போயிட்டு வரட்டும்னு விட்டார். இந்த நடராஜன் மாட்டேன்னு சொல்லிட்டார். மாட்டேன்னு சொன்னோன்னே சரி நம்ம பராசக்தியை எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். சிவாஜியை போட்டால் சிவாஜி வச்சு எடுக்கலாம்னாரா? சிவாஜி நினச்சி தான் போய் பலபடி செட்டியார்ட்ட பேசுகிறாரு. செட்டியார் என்ன காரணத்துக்காக ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சிவாஜி கணேசனை மறுதளித்தது காரணம் என்னவா இருக்கு?